வெல்கம் டு சக்தி கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் ஆர்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்தி மசாலா இட்லி பொடியை வச்சு வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள ஜூசியாவும் சுவையான ஒரு பொடிமீன் ரோஸ்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னாக்கா மீன் பிடிக்காதவங்களுக்கு கூட மீன் பிடிச்சு போகுங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு. நல்லா தின் ஸ்லைசஸா நம்ம வஞ்சர மீனை எடுத்து உப்பு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, எலுமிச்சை சாறு, இது மூணையும் ஒன்னா போட்டு அப்படியே லைட்டா மேல அந்த ஃபிஷ்ஷுக்கு மேல நல்லா கோட் பண்ணி கொடுங்க. கோட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அது ஓரமா வச்சிருங்க. லைட்டா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அது மேரினேட் ஆகட்டும். மீன் வயல்ல நம்ம சக்தி மசாலாவோட இட்லி பொடி எடுத்து அப்படியே கொஞ்சம் பிளேட்ல போட்டுட்டு அதுக்கு ஈக்குவலா கொஞ்சமா ரைஸ் ஃபிளார் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மீன், அதை எடுத்து இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு லைட்டா அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மேரினேஷனும் இந்த பவுடரும் அப்படியே மேல ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிடும். ஒரு தவாவை எடுத்து வச்சு அதுல நல்லெண்ணெயை ஊத்தி கொஞ்சமா கருவேப்பிலையை போட்டு லைட்டா ஹீட் பண்ணிட்டு இந்த மீனை எடுத்து அப்படியே அதுல படுக்க போடுங்க. அப்படியே அதுல மொறு 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 வரும் பாருங்க, அப்படியே பொரிஞ்சு வரும் பாருங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா மொறு மொறுன்னு பொடிமீன் ரோஸ்ட் ரெடி. இத மத்தியான லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ போட்டு கொஞ்சமா மீன் குழம்பு ஊத்தி நம்ம மொறு மொறுன்னு இருக்கிற மீனை எடுத்து அப்படி அதை உடைச்சு அப்படி அதுல வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட நிறுத்த மாட்டீங்க, அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி இதை கமெண்ட்லயும் கொடுங்க எனக்கு. தேங்க்யூ ஆல்.